சிவபெருமானே அடியெடுத்து கொடுக்க மொத்தம் 60 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள் என்று 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்னும் நூலின் மூலமாக நமக்கு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் மொத்தம் 63 நாயன்மார்கள், அதோடு மட்டுமல்ல அவர்கள் வாழ்ந்த ஊர் பெயர் குறிப்பேடுகளை எல்லாவற்றையும் திருத்தொண்டர் திரு அந்தாதி என்ற நூலின் மூலமாக 89 பாடல் வழியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே சென்று தெய்வ சேக்கிழார் அவர்கள் 12ஆம் நூற்றாண்டிலே நாயன்மார்கள் வாழ்ந்த இடங்களுக்கு நேராக சென்று கள ஆய்வு செய்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகிறது. அதனோடு அவர் நிறுத்தாமல் தில்லையில் சிதம்பரத்தில் ஓராண்டு காலம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்று தொடங்கிய சொற்பொழிவை தொடர் சொற்பொழிவாக நிகழ்ச்சி அடுத்த ஆண்டு அதே சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நிகழ்த்தி முடித்திருக்கிறார். அந்த ஒரு ஆண்டு காலத்திற்கு அங்கு வந்து அவருடைய சொற்பொழிவை கேட்ட அடியார்களுக்கு தங்குமிடமும் உணவும் ஏற்பாடு செய்து கொடுத்தவர் அன்றைய அரசன் அனபாய சோழன் என்றால் நம்முடைய அரசர் பெருமக்கள் சைவத்தையும் தெய்வ நெறியையும் மக்கள் மனதில் விதைப்பதற்கு எவ்வளவு உழைப்பையும் செல்வத்தையும் செலவிட்டிருப்பார்கள் என்பதை மனதில் கொண்டு பெரிய புராணம்